எனக்கு எப்பவுமே என் கூட இருக்கவங்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக சந்தோஷமாக வைக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரி தான் என்னோட அம்மாவை ஒரு ஷாப்பிங் மாலுக்கு எப்படியாவது கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. 2 இயர்ஸ் பிஃபோர் நான் சென்னையில் இருந்தேன். சென்னையில் இருக்கும்போது நாங்கள் டெய்லியுமே ஏதோ திங்ஸ் வாங்கணும்னா வீக்லி ஒன்ஸ் ஷாப்பிங் மால் போயிடுவோம். மோஸ்ட்லி பாடி சரவணா ஸ்டோர் அங்கே தான் போவோம். அந்த ஷாப்பிங் மால் போகும்போதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே மைண்ட் என்னென்னா, என்னோட அம்மாவை ஒரு டைமாவது இந்த மாதிரி பெரிய ஷாப்பிங் மால் கூட்டிகிட்டு போகணும். அங்கே போய் அவங்களுக்கு பிடிச்சது, அவங்களுக்கு ஆசைப்படுறது, அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கும். ஆனால் நிறைய நாட்கள் ஆகியும் இது வரைக்கும் ஒன் டைம் கூட நான் என்னோட மம்மியை நான் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனதில். ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக திருநெல்வேலி போக வேண்டியது இருந்து. ஸோ நாங்கள் ஃபேமிலியாகவே கிளம்பிட்டு போகிற வழியிலேயே அன்றைக்கி பிளானிங் எதுவுமே கிடையாது சரவணா ஸ்டோர் போகணுன்ட்டு. ஆஃப்டர்நூன் ஆனனால நாங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோருக்கு தான் போனோம். அங்கே போய் ஃபஸ்ட்டே நாங்கள் போனது ஃபுட் கோர்ட் தான். அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக எஸ்கலேட்டரில் போயிட்டு ஃபுட் கோர்ட் போயிட்டோம். ஃபுட் கோர்ட் போயிட்டு என்ன சாப்பிட்லான்னு சொல்லி நினைக்கும்போது அங்கே இருந்ததில் லன்ச் டைம் அப்படிங்கிறதுனால நாங்கள் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணோம். பிரியாணி நானும் என்னோட சிஸ்டரும் மட்டும் ஆர்டர் பண்ணோம். அம்மாவுக்கு எனக்கு பிரியாணி வாங்கி கொடுக்க ஆசை தான். ஆனால் அவங்க வேண்டாம், ஹெவி மீல்ஸ்லாம் நான் எடுக்கிறது இல்லை, ஸோ தயிர் சாதம் போதும்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த நிமிஷத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். நமக்கு பிடிச்ச ஏஜில் நம்ம கண்டிப்பாக பண்ணிடணும். அதாவது சில ஏஜில் தான் சில ஃபுட்ஸை வந்து சாப்பிட முடியும். அந்த ஃபுட்டெல்லாம் அந்த ஏஜ்லேயும் நல்லா சாப்பிட்றணும். நம்ம வந்து அந்த ஏஜில் நமக்கு கிடைக்காது, இல்லைன்னா சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்காது. ஸோ நம்ம பிறகு ஃப்யூச்சரில் சாப்பிடலாம், இல்லை ஃப்யூச்சரில் நம்ம பார்த்துக்கலாம், இந்த டைம் நம்ம பிள்ளைங்களுக்காக எல்லாம் பண்ணோன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம வாழ்ந்தால் கூட நம்ம எப்போ வந்து சாப்பிடலான் இருக்கோமோ அந்த டைமில் நம்மளால் அதை அனுபவிக்க முடியாது. அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். என்னோட மம்மிக்கு கூட அப்படி தான். அவங்க எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க, விரும்புவாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போலாம் எதுவுமே சாப்பிட முடியாது. ரொம்ப லைட் ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு மால் ரோட்லேயுமே எல்லா ஃப்ளோருமே போய் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம். கூடவே எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற திங்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் போனது எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர்ஸ் அபவ் வரும். பஸ்ஸில் தான் போனோம். ஸோ எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு இருக்க முடியாது. வாங்குறதுக்கு பட்ஜெட் வேணும். பட்ஜெட் கொடுத்து வாங்கினாலும் அதை தூக்கிட்டு வர எனர்ஜி வேணும். ஸோ சின்ன திங்ஸ் மட்டும் அப்பப்போ போய் பார்த்துட்டு அம்மாவுக்கு பிடிச்சதா மட்டும் வாங்கிட்டு அம்மாவுக்குமே ரொம்ப ஹாப்பி, எனக்கு அதை விட ஹாப்பி. ஏன்னா ரொம்ப நாள் நினச்ச ட்ரீம் இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறியிருக்கு. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சந்தோஷமான ஹாப்பி மொமெண்ட்ஸை நம்ம வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு அதை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம சில நேரம் கஷ்டத்தில் சேடாக இருப்போம், சில நேரம் என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இருக்கிற டைமில் நம்ம சேடாக இருந்து வேஸ்ட் பண்ணாமல் சின்ன ஒரு விஷயம்னாலும் அதை ரொம்ப பாசிட்டிவாக எடுத்து சந்தோஷமாக இருப்போம்.